வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியான்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டர், வாய்ஸ் ஏஐ. வாய்ஸ் ஏஐ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல வாய்ஸ் ஆட்டோமேஷன் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெக்னாலஜிக்கும் பர்டிகுலரா பிசினஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா தேவைப்படுது. இன்னைக்கு நம்மளே ஃபேஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு கால் வரும், அன்னோன் நம்பரா இருக்கும், இல்லைன்னா நம்பர்ஸே டிஃப்ரெண்ட் 4 டிஜிட் நம்பரா இருக்கும், இல்ல 11 14 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி நம்பர் வரும். அதை நம்ம அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேச ஆரம்பிக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல ரெக்கார்டட் வாய்ஸா பார்த்தோம் அப்படின்னா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஏஐ வாய்ஸாவும் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் ஓனர். நான் பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் பிராட்காஸ்ட் நான் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இமெயில் பிராட்காஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் என்கிட்ட ஒரு 1,00,000 இமெயில் டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த 1,00,000 பேருக்கு நான் இமெயில் அனுப்புறேன் அப்படின்னா அது ஒரு 30,000-40,000 இமெயில் டெலிவரி ஆகும். அதுல ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு 2,000 பேர் 3,000 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. அதுல ஒரு 200 பேர் 300 பேர் என்னோட சர்வீசஸ் வாங்குவாங்க. அப்படின்றது இமெயில் மார்க்கெட்டிங்ல இமெயில் பிராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாய்ஸ் பிராட்காஸ்டும் பார்த்தோம் அப்படின்னா பண்ணலாம். எங்கிட்ட கஸ்டமருடைய மொபைல் நம்பர்ஸ் 1,00,000 பேர் இருக்கு அப்படின்னா நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அதை அனுப்புறேன் அப்படின்னா அதை பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னா நான் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை டெலிவரி பண்ணலாம். அதை எப்படி சார் ப்ராப்பரா குவாலிட்டியான லீடா நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் போய் டெலிவரி ஆகும்போது நீங்க 1ஆம் நம்பர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வீசஸ் இருக்கும், 2ஆம் நம்பர்னா இந்த சர்வீசஸ் இருக்கும், உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3ஆம் நம்பர் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த 1ஆம் நம்பருக்கு ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வாய்ஸ் எதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல டேட்டா ஓவர்லோடு நம்ம நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். டேட்டா ஓவர்லோட் பீரியட்ல நம்ம இருக்கோம். அப்போ டேட்டா ஓவர்லோடு அப்படின்னும் போது நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்றேன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து லீடா நான் சோலாருக்கு கன்வெர்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட அந்த கஸ்டமரை நான் 2 நாள் 3 நாள்ல நான் அவரை டச் பண்ணல அப்படின்னா அவர் லீடு எனக்கு அப்ளை பண்ணதே மறந்துடுவாரு. அப்போ ஃப்ரெஷ்ஷா அவர்கிட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமரை நான் ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட்டோ, கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ, இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோ அந்த கஸ்டமரை நான் கொண்டு வரேன்னா எவ்வளவு டைம் அவரை ரீடார்கெட் பண்ணி ரீடிச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய பிசினஸ்ல இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருந்ததுன்னா அது வார்ம் லீடா, ஹாட் லீடா, கோல்டு லீடா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ்ல ஆட்டோமேட் பண்ண முடியும். அதே மாதிரி வாய்ஸ்லயும் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதுக்காக நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா சுஜீஸ்வரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ஸ் ஏஜென்ட், வாய்ஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன, அது என்னென்ன டெக்னாலஜி இன்க்ளூட் ஆகுது, அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், அதுல இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்க, காம்படேட்டர் என்ன, அதனுடைய ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் சுஜீஸ்வரி. வாட் இஸ் VAIPO, ஏஐ அப்படின்னா என்ன, அதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வாய்ஸ் ஏஜென்ட பத்தி கொஞ்சம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஓகே சார். இதை பாத்தீங்கன்னா வாய்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடான ப்ராசஸ் டேட்டா அனலைஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிரான்ஸ்லேட் பேஸ்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கும் இதுல இந்த டூல் எதை வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க, அதை சப்போர்ட் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் எம்எல் மிஷின் லேர்னிங் ரெண்டு வச்சுதான் பில்ட் பண்ணிருக்காங்க. வாய்ப்பே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இது ஒரு பேசிக் வாய்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இது கம்யூனிகேட் பண்றதுக்கும் டெக்ஸ்ட் டு வாய்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மிஷின் லேர்னிங், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஜென்ரேட் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹியூமன் வாய்ஸ் ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும்
அந்த அளவு இது பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க வாய்ஸ் ஏஐ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பிசினஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கும் கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் மேனுவல் ஒர்க்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டூல். இதுல ஏஐ ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம். இப்ப ஸ்பீச் ரெகக்னைஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வாய்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா அது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது. இந்த ஸ்பீச் ரெகக்னைஸ்ட் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அது கேப்சர் பண்ணி அப்சர்வ் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஜென்ரேட் பண்றதுனால இதோட இந்த டூல் பாத்தீங்கன்னா சொல்லாமா சார்? ஓகே சார். ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடான ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்போர்ட்டிங் இது என்ன மாதிரி சப்போர்ட்டிங் டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் மிஷின் லேர்னிங் ரெண்டுமே இன்வால்வ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஏஐ பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஒரு வாய்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இது கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஏஐ ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல அட்வான்ஸ்ட் ஏஐ டூல் எல்லாம் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸ்பீச் ரெகக்னைஸ்ட், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மிஷின் லேர்னிங் அண்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஜென்ரேட்டிங். இது ஹியூமன் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஏஐ வாய்ஸ் ஏஐ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் இம்ப்ரூவிங் பிசினஸ் சர்வீஸ்க்கும் பிளஸ் ரெடியூசிங் மேனுவல் ஒர்க்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பிசினஸ் ரிலேட்டடா. இந்த எந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீச் ரெகக்னைஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் வாய்ஸை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணி டிஜிட்டல் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஸ்பீச் ரெகக்னைஸ்ட் ஏஐ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சொல்ற விஷயத்த டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொஸ்டினா கமாண்ட் அண்ட் எந்த மாதிரி சொல்ல வரும், சென்டிமெண்டல் அனலைஸ் இதெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இது மோஸ்டா கன்வெர்ட் பண்றது மோஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரி மோஸ்டா ஜென்ரேட் பண்ணும். பிளஸ் இதுல எந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா வாய்ஸாவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். லைக் அதுல இருக்கும் ஜெண்டர் வைஸ் வாய்ஸும் இருக்கும், டோன்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆஃபர்ஸ் அதுக்கான ஃபெசிலிட்டி இதுல இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஈஸியா இருக்கு. நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு ஏஐ டூல். இதுல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு ஆர்டர் ஸ்டேட்டஸ் நம்பர் ட்ராக் பண்ண சொல்லணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஒரு ஏஐ டூல். அப்புறம் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா அதை லேர்ன் பண்ணி அதுக்கான அவுட்புட் நம்ம கிட்ட கொடுக்கும். அவுட்புட் மீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா, என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் அனலைசிஸ் மிஷின் லேர்னிங் பண்ணும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னா ஒரு ரா டாக்குமெண்டா கொடுக்குறோம், அது ஸ்பீச்சா கன்வெர்ட் பண்றது லைக் ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாய்ஸ் ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டாஸ்க் ஹேண்ட்லிங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் சொல்ல போனா கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும், கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் அண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன், அப்பாயின்மெண்ட் ரிமெம்பர் பண்றதுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசினஸ் வேர்ல்டுல ரொம்ப இது ஒரு பெஸ்ட் டூலா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மல்டி லிட்ரல் ஏஐ டூல் இது பாத்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மராட்டி ஹிந்து பேசுறாங்கன்னா எனக்கு இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இங்கிலீஷ் மராட்டி டு இங்கிலீஷ் நான் ஒரு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணா அவங்க மராட்டி போய் டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸும் இன்வால்வ் பண்ணா குளோபலைஸ்டு லாங்குவேஜஸும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் யூஸ் பண்ணலாம். பிளஸ் இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆர்டர் டெலிவரி ஆகிறதுக்கு அப்டேட் பண்றதுக்கும் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹெல்த் கேர்ஸ்ல பேட்டர்ன்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்கான பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஜுகேஷன் ரிலேட்டடான லேர்னிங் சிஸ்டமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா லைக் இப்ப ப்ரெசென்ட்ல ஒரு ஃபிளிப்கார்ட்ல ஒரு ஆர்டர் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கால் நமக்கு வரும் அடுத்த ஒரு 1 ஹவர்ல. அதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு கால், அது கன்ஃபார்ம் பண்றது அதுக்கான அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ற டூல் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி வாய்ஸ் ரிலேட்டடான வாய்ஸ் ரெகக்னிஷன் ஏஐ. அதுல ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக அது இன்வால்வ் பண்ணிருக்காங்க ஃபிளிப்கார்ட்ல. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெடியூசிங் மேனுவல் ஒர்க்ஸ். நம்ம ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாலும் மிடில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு டூல் இருந்தாலே போதும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆன பர்சனா இருந்தாலும் சரி நம்ம இதுல இருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். பிளஸ் காஸ்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கும். இம்ப்ரூவிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். காம்படிட்டர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பிளஸ் அமேசான் அலெக்சா. ஃபியூச்சர்ல என்ன இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் எந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணலாம். பிளஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம், பேங்கிங் சர்வீசஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பிளாட்ஃபார்ம், அப்புறம் டிஜிட்டலைஸ்டு. இது டிஜிட்டலைஸ் பண்றதுனால நம்மளால டைம் சேவ் பண்ண முடியும். மேனுவல் ஒர்க்ஸா ரொம்ப ரெடியூஸ் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ பிளாட்ஃபார்ம் டூலா இருக்கிறதுனால மல்டிபிள் ஒர்க்ஸை நம்மளால ஹேண்டில் பண்றதுக்கும் பிளஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸை நம்ம கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்றதுக்கும் மோஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதனுடைய மெயின் பர்பஸ், கோர் பர்பஸ்னா என்ன சொல்லலாம்? இந்த வாட்ஸ் ஏஐயோட மெயின் பர்பஸ் அப்படின்றது பார்த்தோம்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டுமா, இல்ல இது மூலமா வேற கம்யூனிகேஷன்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அது ரிட்டன் பதில் சொல்ற அளவுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஐ ஏஜென்ட்டை இங்கிலீஷை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நான் அதுக்கிட்ட நான் பேசி பழகிட்டேன். அப்போ நான் தப்பா இங்கிலீஷ்ல பேசினாலும் அது எனக்கு பியூர் இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி விஷயமும் இதுல பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 hour வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸா இருக்கட்டும், அது கன்வே பண்ணும். ஒரு சில பேருக்கு தெரியாம, ஒரு சில பேருக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு இது இம்போர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லா ஒரு இன்ஃபர்மேஷனா போய் ரீச் ஆகும் சார். இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அது தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அது லைவாவும் நம்ம மீட்டிங் அப்ப இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கலாம். மீட்டிங் கனெக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல எப்பவுமே ஹிந்தில தான் பேசுவாரு. எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியாது. அப்போ ஹிந்தி தெரியாதவங்க எல்லாமே காதுல மாட்டிட்டு கேட்கறது இந்த அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இந்த டூல் தான். நம்மளுக்கு ஏற்ற லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி இதுவாகும் சார். அது ஒரு சில இடத்துல இது இருக்கு சார். மோஸ்ட் ஆஃப் இடத்துல இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணல. அது ரேடியோ ஸ்டேஷன் ஆஃப் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நேச்சர் லாங்குவேஜ் ப்ராசஸ் NLPன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா என்ன ரோல் இதுல பிளே பண்ணாங்க? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா நம்ம சொல்ற விஷயம், நம்ம சொல்றோம் லைக் நம்ம ஒரு எமோஷனல் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா சென்சிட்டிவ் அனலைஸ் பண்ணும். சென்சிட்டிவ் மீன்ஸ் பாசிட்டிவ் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, எவ்வளவு நெகட்டிவா இருக்கு, எவ்வளவு நியூட்ரலா இருக்கு. பிளஸ் நம்ம சொல்ற விஷயம் ஒரு எமோஷனலான விஷயம் ஆனதும் அதுக்கேற்ற மாதிரி டோன்ல இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும் சார். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டோன்ல இதுல கன்வே பண்றதுனால ரொம்ப சென்டிமெண்ட் அனலைஸும் பண்ண முடியும். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ டேட்டாவா ப்ராசஸ் ஆகுமா, இல்ல வாய்ஸா இது ப்ராசஸ் ஆகுமா? என்ன மாதிரி இது ப்ராசஸ்? ஆடியோ டேட்டாவும் ப்ராசஸ் ஆகும், வாய்ஸாவும் ப்ராசஸ் ஆகும். ஓகே ஓகே. டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்றாங்க இல்லையா, TTS. அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா என்ன ரோல் பிளே பண்ணுது? டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னா நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அது ஸ்பீச்சாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கான ஜென்ரல் நம்ம அதுல ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். நம்ம ஜென்ரல் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த டோன் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா அந்த டோன்ல அந்த வாய்ஸ்
இப்போ நான் வந்து ரஜினிகாந்த் சாருடைய வாய்ஸ்ல இந்த டெஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த வாய்ஸ் இருக்கும் சார், அந்த வாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதுல கொடுத்துட்டோம்னா அதுக்கு எடுத்த டோன் அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் அதே டோன் அதே வாய்ஸ்ல ரெகனைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ரஜினிகாந்த் சாருடைய வாய்ஸ் அதுல இருக்குமா? அது இருக்காது சார், அதுல இருக்கிறது தான் பண்ணுவேன். இப்போ ரஜினிகாந்த் சார் வாய்ஸ்ல நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இதுல இந்த வாய்ஸ் ஏல இருக்கா? அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு, அப்கிரேட் பண்ணி அதை யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணுது. ஓகே, ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே லிமிட்டட் ஃபீச்சர்ஸ்னால அதுல சிஸ்டமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்போ கரண்டா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் இது பெனிஃபிஷியலா இருக்கு? ஃபியூச்சர் எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இது யூஸ் பண்ணலாம்? இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ரிலேட்டடான பிசினஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் அண்ட் டிரான்ஸ்லேட்டடான பிசினஸ் யூஸ் பண்ணாங்க சார். ஒரு டாக்குமெண்ட் டு அனதர் டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேட் பண்றதாகட்டும், ஜாப்பனீஸ் டு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றோம், டிரான்ஸ்லேட்டட் பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்ற அந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு பிசினஸ், தமிழ்ல ஹிந்தியா மாத்துறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல லிமிடேஷன் அப்படின்னா என்னமா? ஒரு டெக்னாலஜி அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடேஷன் இருக்கும் இல்லையா? அந்த லிமிடேஷன் இதுல என்னென்னலாம்? லிமிடேஷன் சார் ஒரு லிமிட்டட் லாங்குவேஜ் தான் சார். கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் குளோபலி மெயின் லாங்குவேஜ் தான் சார் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில லாங்குவேஜ்ல இது இன்வால்வ் ஆகல சார். கொஞ்சம் எரர்ஸ் வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. வாய்ஸ்லாம் அந்த வாய்ஸ் நம்ம ஒரு வாய்ஸ் கொடுத்தோம்னா அது கிளியரா வந்து கரெக்டா பண்ணிடுது சார். அதுல கொஞ்சம் எரர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குமா? இப்போ இந்த வாய்ஸ் ஏஜென்ட் மாதிரி ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஏதாவது படிப்பு இருக்கா? இல்ல நம்மளுடைய படிப்பே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்லே இதுக்கு போதுமா? என்ன லாங்குவேஜ் இது தெரிஞ்சிருக்கணும்? இது எப்படி இந்த டெக்னாலஜி வரைக்கும் கொண்டு வரணும்னா என்னென்னலாம் நம்ம கிட்ட இருக்கணும்? பேஸ் நம்ம கோடிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோம் சார். அந்த மாதிரியே நம்ம பில்ட் பண்ணலாம் அது யூஸ் பண்ணி. ஏஐ டூல் இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு சார். ஏஐ டூல்ஸ் வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும் வாய்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம். ஓகே ஓகே. தேங்க்யூ விஜயஸ்வரி. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ஏஜென்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது போல் டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்ல மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.